ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் ஒரு அருமையான ஆம்லேட் பார்க்க போகிறோம். இது என்ன தெரியுமாங்க? நண்டு ஆம்லேட். இது எப்படி செய்வோன்றது இப்போ பார்ப்போமா? இதுக்கு நான் ஒரு 5 சின்ன வெங்காயத்தை எடுத்திருக்கேன். இது வந்து 4 நண்டு நல்லா உடச்சி எடுத்துருக்கேங்க. அப்புறம் ஒரு 3 முட்டை. வெங்காயத்தை நல்லா பொடிசாக நறுக்கி அந்த நண்டு இருக்கிற சதையை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 3 முட்டையும் உடச்சி எடுத்துட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நார்மலாக ஆம்லேட் போடுற மாதிரி தாங்க. இந்த 3 முட்டையும் அதில் போட்டுட்டு ஒரு பிச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த நண்டோட சதைங்க, அது வெங்காயம், இது எல்லாத்தையும் நல்லா கலக்குன்னு கலக்கிக்கோங்க. மறக்காமல் அதில் கொஞ்சம் உப்பையும் போட்டுருங்க. இது என்னடா ஏதோ புதுசாக ஒரு இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணுறாளேன்னு பார்க்காதீங்க. இது வந்து நண்டு குழம்பு. அந்த நண்டு குழம்பு இதில் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நல்லா கலக்கி வச்சாச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தோசைக்கல்லை நான் போட்டுட்டேன். இப்போ இந்த கல் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா நம்ம இதில் ஆயில் ஊற்றிடுவோம். ஆயில் ஊற்றிட்டு இப்போ நான் 3 முட்டை போட்டிருக்கேன். இதில் வந்து நான் 4 ஆம்லேட் போட்டுட்டேங்க, நண்டு ஆம்லேட்டு. இது நல்லா பரவி, நல்லா ஆம்லேட் மாதிரி நல்லா பரவி விட்டுக்கோங்க. இப்போ நார்மல் ப்ரொசீஜர் தாங்க. நம்ம ஆம்லேட் எப்படி வேகணுமோ அதே மாதிரி வேக வச்சு நல்லா திருப்பி எடுத்துக்கோங்க. இந்த நண்டு ஆம்லேட் ஈஸியாக நம்ம வீட்டிலே செஞ்சுட்டு போகலாங்க. இதுவே கடையில் போய் நம்ம வாங்கி சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், 300 350 ஒரு நண்டு ஆம்லேட்டு. அதுலேயும் உள்ளே வந்து நண்டோட சதையே இருக்காது, வெறும் முட்டை போட்டே நம்மளை ஏமாற்றிடுவாங்க. இதுவே வீட்டில் நம்ம நண்டு குழம்பு என்றைக்கு வைக்கிறோமோ அன்றைக்கி என்ன பண்ணுறீங்கன்னா, நண்டை நல்லா பிச்சு அந்த சதையை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் இருக்கிற முட்டையை போட்டு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செம்ம அருமையான நண்டு ஆம்லேட் சாப்பிட்லாம். இப்போ 2 சைடு நல்லா நான் வேக வச்சுட்டேங்க. இதுக்கப்புறம் இந்த நண்டு ஆம்லேட் எடுத்து பிளேட்டில் போட்டு நம்ம சர்வ் பண்ணி சாப்பிட்றலாம். ஒரு சூப்பரான ரெசிபி நம்ம பார்த்துட்டோம். பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக பார்த்தீங்களா? சாப்பிடுவோம் அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க. சுவையான ருசியான நண்டு ஆம்லேட் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.